டிரைவர்ஸ் பற்றிக்கு ஞானம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் பாக்கி இருக்கு, இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து சொல்லியிருந்தான். என்ன சொல்லுவாரு, செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லுவாரு. ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை பெரிய சொன்னப்போ அது உடனே சுற்றி கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொன்னபோது நீ சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன், எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன வெள்ளக்கூடியை காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்கூடி இல்ல, அவர்கிட்ட இருக்க மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. நிதி ஆயோக் கொடுக்கறத தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வு கூட்டம் முடிஞ்சு நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்ச பிறகு டிரைவர்ஸ் பற்றிக்கு ஞானம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து சொல்லியிருந்தான். என்ன சொல்லுவாரு, செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லுவாரு. செய்யறதா செய்யறாங்கன்னு தொடர்ச்சியாக உங்களுக்கு கோரிக்கை வச்சுட்டே வந்தீங்க. ஆனா கல்விக்கான நிதி சுயத்தவைகள்லாம் கோரிக்கை இப்போதாவது நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை பெரிய சொன்னப்போ அது உடனே சுற்றி கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொன்னபோது நீ சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன், எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு வந்து எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்த பயணத்தை விமர்சிச்சிருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு தலைவராக இருக்கிற புகழேந்தியவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி சொன்ன வெள்ளக்கூடியை காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்கூடி இல்ல, அவர்கிட்ட இருக்க மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல.